ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலா உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச்ல 1000 டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 250 டெஸ்ட் வந்து இதுல ஆட் பண்ணியிருக்கோம். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கவர் ஆகுற மாரி குடுத்துருக்கோம். ஸோ எக்ஸாமுக்கு இன்னொரு 4 மந்த்ஸ் டைம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள இன்னொரு 750 டெஸ்ட் வந்து இதுல ப்ரொவைட் பண்ணிருவோம். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணிட்டு இமிடியேட்டாவே உங்களோட சொல்யூஷனும் பார்த்துக்கலாம். உங்களோட ரேங்க்கும் இதுலயே பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த டெஸ்ட்ட வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்டும் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சிலபஸே நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட்டும் இந்த டெஸ்ட்ட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடண்ட் எப்படி அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல குடுத்திருக்க ஃபுல் டெஸ்ட் எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்ணணும். ஸோ இந்த டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணிட்டு இத ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணணும். ஸோ அனலைஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு டாபிக்ல நீங்க வீக்கா இருக்கீங்க, ஏதாவது ஒரு செக்ஷன்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா, இந்த டெஸ்ட் பேட்ச்லயே நீங்க சாப்டர் டெஸ்ட் அண்ட் செக்ஷனல் டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க அட்டெண்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். நான் சிலபஸே முடிக்கல மேம். எனக்கு எப்படி டெஸ்ட் பேட்ச் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலபஸ் முடிக்காத ஸ்டூடண்ட்க்கு வீக்லி பிளான் வந்து குடுத்திருப்போம். ஓகே. ஸோ இந்த வீக்லி பிளான் படி நீங்க ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு 6 டேஸ்ல என்னென்ன முடிக்கணுமோ, ஸோ அத ஃபுல்லா படிச்சுட்டு, அதிலேயே வீக்லி டெஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீக்லி டெஸ்ட்ட வந்து நீங்க எடுக்கலாம். அது போக ஒவ்வொரு டாபிக் முடிக்க முடிக்க நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, சாப்டர் டெஸ்ட் எடுத்துக்கலாம். அதாவது சிலபஸும் முடிக்கலாம். அட் த சேம் டைம்ஸ் டெஸ்ட்டும் எடுத்துட்டு இருக்கலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமா சிலபஸ் முடிக்க முடிக்க என்ன பண்ணிக்கலாம்? டெஸ்ட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு 20 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு என்ன ஆகும்னா, நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ 100% முடிச்சிருவீங்க. அப்படி அந்த 100% முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா, இந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்க ஃபுல் டெஸ்ட் வந்து எடுக்க ஆரம்பிச்சிரலாம். ஃபுல் டெஸ்ட் எடுத்துட்டு, அந்த ஃபுல் டெஸ்ட்ல ஏதாவது ஒரு இடத்துல மார்க் கம்மியாகும்போது, அந்த சாப்டரையோ, செக்ஷனையோ இந்த டெஸ்ட் பேட்ச்ச ஃபாலோ பண்ணியே என்ன பண்ணிக்கலாம்? இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணிட்டு, அத ஃபுல்லா அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா, அதுக்கு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷனும் நாம வந்து குடுத்திருப்போம். ஸோ டெஸ்ட்டோட லாங்குவேஜும் நான் சொல்லிட்டேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த குரூப் டியோட டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு 499. ஸோ இன்னைக்கு 1 டே மட்டும் குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச்க்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நீங்க குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்டின்னா, 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஆஃப்டர்நூனே உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆஃபர் பிரைஸ்ல நான் ஜாயின் பண்ணணும் அப்டின்னு நெனைக்கிற ஸ்டூடண்ட் இந்த நம்பர உங்க ஃபோன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்ன்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா, டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா, டீம் வந்து உங்களுக்கு குரூப் டியோட அக்சஸ் வந்து குடுத்துருவாங்க. குரூப் டி டெஸ்ட்க்கான அக்சஸ் வந்து குடுத்துருவாங்க. சப்போஸ் படிக்க ஆரம்பிக்கல, எனக்கு கிளாஸஸும் வேணும் அப்படின்னு நெனைக்கிற ஸ்டூடண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999. ஓகே. ஸோ உங்களுக்கு நீங்க எல்லாமே படிச்சு முடிச்சிட்டீங்க. இல்ல உங்க கையில மெட்டீரியல் இருக்கு. ஜஸ்ட் டெஸ்ட் மட்டும் தான் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடண்ட், ஸோ இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ்ல குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட்க்கு 399. ஓகே. ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட் இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு குரூப் டியோட டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, வீக்லி பிளான் வந்து குடுத்திருப்போம். சிலபஸ் முடிக்காத ஸ்டூடண்ட்க்கு பார்த்தீங்கன்னா, வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் வந்து குடுத்திருப்போம். ஓகே. ஸோ அதுபடி சிலபஸ் முடிக்காத ஸ்டூடண்ட் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்? டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிலபஸ் முடிச்ச ஸ்டூடண்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீங்க இத சாப்டர் டெஸ்ட்டாவும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். செக்ஷனல் டெஸ்ட்டாவும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த டெஸ்ட்ட வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு ஃபைனலா வியூ சொல்யூஷன் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான சொல்யூஷன் வந்து நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்ப இங்கிலீஷ்ல அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா, கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல ஓப்பன் ஆகும். ஸோ டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு வியூ சொல்யூஷன் குடுத்து நீங்க சொல்யூஷன இங்கிலீஷ்லயும் பார்த்துக்கலாம். ஓகே. ஃபுல் டெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 100 வரைக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கும். டைமர் வந்து 130 மினிட்ஸ் வந்து குடுத்திருப்போம். அதாவது 1 மணி நேரம் 30 மினிட்ஸ் வந்து டைம் இருக்கும். 1 1/2 மணி நேரம் டைம் குடுத்திருப்போம். ஓகே. ஸோ அதே இது நீங்க வந்து இப்போ சாப்டர் டெஸ்ட்டோ, செக்ஷனல் டெஸ்ட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு ஒரு 1 மணி நேரம், இல்ல ஒரு 3/4 மணி நேரம், இல்ல ஒரு 1/2 மணி நேரம் அந்த மாதிரி டெஸ்ட்டும் குடுத்திருப்போம். இல்ல 10 மினிட்ஸ் டெஸ்ட் கூட இருக்கும். சாப்டர் டெஸ்ட்லாம் எடுக்கும்போது 10 நிமிஷம் டெஸ்ட் மாரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, ஒரு செக்ஷனல் டெஸ்ட். அதாவது இது வந்து வீக்லி டெஸ்ட். வீக்லி டெஸ்ட்ங்கும்போது ஒரு 4 டாபிக், 5 டாபிக் சேர்த்து எழுதுற மாரி இருக்கும். ஸோ அப்படி எழுதும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 35 மினிட்ஸ் வந்து இது டெஸ்ட் எடுக்கிற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லா டெஸ்ட்டுமே இதுலயே நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அட்டெண்ட் பண்ணிட்டு அதோட சொல்யூஷனும் நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு குரூப் டில ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட் வந்து 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்ன்னு மெசேஜ் அனுப்புங்க. சப்போஸ் என்டிபிசிக்கு இன்னும் 40 டேஸ் தான் டைம் இருக்கு. நான் என்டிபிசி டெஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசிக்கான டெஸ்ட்ல ஜாயின் பண்றீங்கன்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு குரூப் டி டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் டீம் வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு
இன்னைக்கு குரூப் டி டெஸ்ட்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸும் குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, டெஸ்ட் எப்படி அட்டெண்ட் பண்ணணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மறக்காம இந்த வீடியோவையும் இந்த இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலா 1000 டெஸ்ட் வந்து குடுக்குறோம். ஓகேவா? ஸோ 1000 டெஸ்ட்ங்கும்போது அதுக்கு பின்னாடி டீமோட எஃபர்ட் எப்படி இருக்கும்னு பாருங்க. ஏன்னா ஆல்ரெடி டீம் கிட்ட பாத்தீங்கன்னா ஓல்டு என்டிபிசி டெஸ்ட், ஓல்டு குரூப் டி டெஸ்ட் எல்லாமே இருக்கு. பட் இப்ப எடுக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாமே இப்ப ரீசெண்டா என்ன பேட்டர்ன் இருக்கோ அத பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு டெஸ்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே குடுத்துட்டு இருக்காங்க. அதுலயே இப்போ எடுக்கக்கூடிய கொஸ்டின்ல உங்களுக்கு கரண்ட் அஃபேர் எல்லாமே கவர் ஆகும். எல்லாமே இப்போ அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய டெஸ்ட். ஓகேவா? சோ அதனால குயிக்கா ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. சோ இந்த ஆஃபர் வந்து நைட் 12:00 கூட க்ளோஸ் ஆகிரும். சோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.